4 தடவைகளாக ஒரே அளவிலே வட்டி வீதம் வைத்திருக்கிறது. அதில் எந்தவித மாற்றங்களையுமே கனடிய மத்திய வங்கி அறிவிக்கவில்லை. மத்திய வங்கியின் ஆளுநரை தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறு சொன்னால், இந்த நடைபெற்று வருகின்ற போர், எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் மற்றும் பொருட்களின் விலைகளில் உயர்வு ஏற்பட்டிருப்பவையெல்லாம் தங்களை சிந்திக்க வைக்கும். அடுத்த முறை இந்த உயர்வு பற்றி சிந்திக்க வைக்கும். குறைவு என்பதை விட சில வேளைகளில் உயர்விற்கான சாத்தியத்தை அது கூறுவதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் பொருளாதார மந்த நிலையில் மறைமுகமாக இருக்கின்றோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அடைமான கடன்களை புதுப்பிப்பதற்காக சில ஆறுதல்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு, வட்டி வீத குறைவுகளுக்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை என்றால், அவர்கள் அந்த நேரம் அவர்கள் ஒரு பிக்ஸ் ரேட்டில் எடுக்கின்ற பொழுது அந்த நேரங்களில் அவர்கள் 2 வீதமோ 2.5 வீதத்திற்கு உள்ளப்பட்ட முறையில் எடுத்திருப்பார்கள். ஆனால் இனி புதுப்பிக்கின்ற பொழுது அது 3.8 வீதத்திலிருந்து 4.5 வீதம் வரையிலான தொகையாக இருக்க போகின்றது. எனவே அங்கே ஏற்பட போகின்ற மாற்றம் என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய தலையடியை கொடுப்பதாக அமைய போகின்றது. முன்னைய காலங்களைப் போல அந்த உடனடி கடன்கள் என்பதையோ அல்லது லைன் ஆஃப் கிரெடிட் அந்த போன்றவற்றையோ அரசாங்கம் எல்லாம் இந்த வங்கிகள், அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் கொடுக்கின்ற அளவில் இல்லை. அவை போன்ற பல காரணங்களால் அவர்கள் தங்களுடைய ஊதியத்தையும் தங்களுடைய வருமானத்தையும் நம்பிய செலவுகள் இருப்பதாலும் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஐயம் இருப்பதாலும் மக்களிடையேயான அந்த கொள்வனவிற்கான பயம் என்பது தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. என்றால் எதிர்காலம் என்பது எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை யாராலுமே கட்டியம் கூற முடியாத அளவிற்கு தற்போதைய நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றும் இந்த வருடத்தின் 2வது தடவையாக நான் நினைக்கின்ற கனடிய மத்திய வங்கி வட்டி வீதத்தை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்தும் 4 தடவைகளாக ஒரே அளவிலே வட்டி வீதம் வைத்திருக்கிறது. அதில் எந்தவித மாற்றங்களையுமே கனடிய மத்திய வங்கி அறிவிக்கவில்லை. ஆனால் இதன் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது லிபரல் அரசு, தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருப்பதாக, நல்ல வளர்ச்சியை கண்டிருப்பதாக தெரிவிக்கிறது. இதனுடைய உண்மை தன்மை பற்றி கூறுவீர்களா? இல்லை, அதை இன்று மத்திய வங்கியின் ஆளுநரை தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறு சொன்னால், இந்த நடைபெற்று வருகின்ற போர், எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் மற்றும் பொருட்களின் விலைகளில் உயர்வு ஏற்பட்டிருப்பவையெல்லாம் தங்களை சிந்திக்க வைக்கும். அடுத்த முறை இந்த உயர்வு பற்றி சிந்திக்க வைக்கும் என்று. குறைவு என்பதை விட சில வேளைகளில் உயர்விற்கான சாத்தியத்தை அது கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு மக்கள் எதிர்பார்த்த நிலைமைக்கு மாறான ஒரு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக உலகின் போக்கும் இருப்பது என்பதை மறக்க முடியாவிட்டாலும், கனடாவின் நிலை என்பது எவ்வாறு இருக்கின்றது? அதாவது கனடாவில் பொருளாதாரத்தில் முக்கியமாக இந்த வீடு வியாபாரம் அல்லது வீட்டு சந்தை என்பது பெருமளவிலான ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற ஒரு வியாபாரமாகவோ அல்லது அது ஒரு எக்கனாமிக் டிரைவிங் ஃபோர்ஸ் எனப்படுகின்ற பொருளாதாரத்தை முன் செலுத்துகின்ற ஒரு வாகனத்தை போலவோ செயற்பட்டு கொண்டு வந்ததும், அதனுடைய அடைமான கடன்களின் வட்டி வீதங்கள் என்பன மக்களிடையே பாதிப்புகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட 4 தடவைகள் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை விட, அதாவது வட்டி வீதம் ஒரு அளவில் 2.2 வீதம் என்கின்ற மத்திய வங்கியின் வட்டி வீதத்திலும், அதே வேளை இந்த போஸ்டட் ரேட் எனப்படுகின்ற வங்கிகளின் வட்டி வீதம் என்பது 4.45 வீதமாகவும் வைத்திருக்கின்ற பட்ட பொழுதும், நாங்கள் கோவிட்டை எடுத்து வந்த காலத்தில் சுமார் 11 விழுக்காடு 0.25 என்கின்ற வீதத்தில் வட்டி உயர்வை சந்தித்திருந்தோம். அது கனடாவிலேயே முதல் முறையாக நடந்த ஒரு விவகாரமாக இருந்தது. இப்பொழுது இந்த வட்டி வீத உயர்வு என்பதன் நிலைமை என்பது இல்லாமல் அது தவிர்க்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும், இந்த எரிபொருளின் விலை இப்பொழுது அதாவது எரிபொருளின் விலை என்பது மத்திய வங்கி இங்கே மட்டுமல்ல, அமெரிக்காவின் மத்திய, அதாவது ரிசர்வ் எனப்படுகின்ற அவர்களுடைய மத்திய வங்கி கூட இவ்வாறான அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கின்றது. அதாவது கனடாவை போன்ற ஒரு
மொழி நடைகளை உடைய ஒரு அறிவிப்பு ஒன்று அங்கே கூட போகின்றது என்கின்ற நிலைமை என்றால் அவ்வாறான நிலைமையில் தான் தற்பொழுது நாடுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் நாங்கள் கனடாவை மையப்படுத்தி பார்ப்போமாக இருந்தால் இந்த பலருக்கும், அதாவது இந்த கோவிட் நேரங்களில் வீடு வாங்கிய பலருக்கும் இப்பொழுது அடைமானத்தை புதுப்பிப்பதற்கான காலம் என்பது தற்பொழுது உள்ள நிலையில் அந்த காலத்தில் அது குறித்த ஒரு வட்டி வீதங்கள் குறைவு என்பது அவர்களுக்கு சாதகமாக அமையலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை தவிர்த்து இந்த எதிர்வரும் 3 மாதங்களுக்கு பலரும் தங்களுடைய புதுப்பித்தலை செய்யக்கூடிய ஒரு அபாய அறிவிப்பு மாதிரி தான் இன்று இந்த அதாவது பேங்கின் ஆளுநர் நாயகம் அவர்கள் அடுத்து வருகின்ற முறைகளில் எவ்வாறாக இது இடம்பெறும் என்பது தெரியாது என்று கூறியிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இதில் பல விடயங்களில் கனடா நிச்சயமாக அக்கறையான முறையில் செயற்பட்டதா என்கின்ற கேள்வியை, அதாவது கடந்த அரசுகள், தற்போதைய அரசு அதை சீர்திருத்தி வருகின்ற பொழுதும் இப்பொழுது சாதாரண ஊதிய விவகாரங்களில், அதாவது இன்ஃபிளேஷன் ரேட் ஒரு வருஷத்திற்கு 2 வருடமாக இந்த வாழ்க்கை செலவு என்பது அதிகரிக்குமாக இருந்தால் இந்த 2018ஆம் ஆண்டு அல்லது 19ஆம் ஆண்டு கோவிட் வந்ததன் பின்னான இந்த 7 வருடங்களில் அது எவ்வளவு தரவை அது அதிக பெற்றிருக்கின்றது. அதே நேரம் பொருட்களின் விலையின் உயர்வை பார்த்தால் அவை சாதாரணமாக 10% 15% குறைந்து கூடியிருக்கின்ற வகையில் அதற்கு ஏற்ப ஊதியங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் மாகாணங்களோ அல்லது மத்திய அரசோ அவ்வாறான நிலைமைகளில் ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடைத்தான் நாங்கள் ஒரு காரணமாக காட்ட வேண்டும். ஆனால் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. ஆனால் அவை குறித்த பலன்களை மக்கள் பெறுகின்ற காலமாக இது இல்லாத நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இடம்பெறுகின்ற போரும் இங்கே உள்ள நடவடிக்கைகள் மந்த நிலை, அதாவது நாங்கள் பொருளாதார மந்த நிலையில் மறைமுகமாக இருக்கின்றோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சுட்டி புள்ளிகளாக இருக்கின்ற அல்லது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்ற துறைகளில் முன்னேற்றங்கள் என்பன ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த வீடு வியாபாரங்களுக்காக தங்கி இருக்கும் நாட்கள், வீடு ஒரு விலைக்கு போடப்பட்டு அது அந்த சந்தையில் இருக்கின்ற நாட்கள் என்பன 120 நாட்களில் இருந்து 180 நாட்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை கூட பல இடங்களில் காண்கின்றோம். முந்தைய காலங்களில் அவை சில வாரங்களில் கூட அவ்வாறு இருப்பது என்பது குறைவு. அதே நேரம் அது 90 நாட்களாக குறையுமாக கூட இருந்தால், 90 நாட்களுக்கு ஒரு வீடு விற்கப்படுமாக இருந்தால் அது கூட புதிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் இந்த இடத்தில் அந்த சூழல் சார்ந்த விடயங்களும் இருக்கின்றது, எந்த இடத்தில் அந்த வீடு அமைந்திருக்கின்றது போன்ற விடயங்களும் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே இவ்வாறான காரணிகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயமாக நாங்கள் இந்த வட்டி வீதத்தை அவர்கள் தக்க வைப்பதை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டாமல் விட்டது என்பது ஆறுதல் என்பதை கூட எடுக்க வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை அரசு பிரயோகிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது மத்திய வங்கி என்பது சுமார் 600-700 பொருளாதார வல்லுநர்களை தன்னகத்தை கொண்டு பல ஆராய்வுகளை மேற்கொண்டுதான் இவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ளும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இல்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட இந்த எதிர்வரும் 3 மாதங்களில் எவ்வாறு மாறப்போகின்றது என்பது கூட சற்றே கவலை அளிக்கின்ற விவகாரமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுவது போல இப்பொழுது இந்த நிலைமை பொதுமக்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொருட்களின் விலை அதாவது எதுவுமே குறைய போவதில்லை. தற்பொழுது உள்ள வட்டி வீதத்தில் இருக்கின்றபடியால் இது எந்த வித பொருட்களின் விலை குறைய போவதில்லை. அதை விட இப்பொழுது இந்த கப்பல்கள் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் மற்றும் விமான போக்குவரத்தில் உள்ள நிலைமைகள் போன்றவையெல்லாம் பொருட்களின் விலையை அதிகரிக்கின்றன. அதற்கு ஏற்ப நிலைமை கூட இல்லை. மறுபக்கமாக இந்த அடைமான கடன்களை புதுப்பிப்பதற்காக சில ஆறுதல்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு, வட்டி வீத குறைவுகளுக்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை என்றால் அவர்கள் அந்த நேரம் அவர்கள் ஒரு பிக்ஸ் ரேட்டில் எடுக்கின்ற பொழுது அந்த நேரங்களில் அவர்கள் 2% 2.5% முறையில் எடுத்திருப்பார்கள். ஆனால் இனி புதுப்பிக்கின்ற பொழுது அது 3.8% 4.5% வரையிலான தொகையாக இருக்க போகின்றது. எனவே அங்கே ஏற்பட போகின்ற மாற்றம் என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய தலையடியை கொடுப்பதாக அமைய போகின்றது.
இவ்வாறான விடயங்கள் தான் உண்மையிலேயே ஒரு இந்த பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய விடயங்களாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த பொருட்களின் விலையும் மற்றும் போக்குவரத்து இப்பொழுது எரிபொருளின் விலை என்பது பாருங்கள், சாதாரணமாக ஒரு 40-45 வீதம் கூடியதான தன்மை தற்பொழுது காணப்படுகின்றது. 5 வீத வரி குறைக்கப்பட்டால் கூட நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், $1 10%-15% இருந்த நிலையில் இருந்து இப்பொழுது $1 75% அல்லது 80% பார்க்கிற நிலையை காண்கின்றோம். அவை பாரிய பாதிப்பை மேற்கொள்ளும். சொல்லுங்கள். இந்த இரவிலும் கூட நான் நினைக்கிறேன் இந்த நள்ளிரவு மேலும் 3% உயரவு இருக்கிறது இல்லையா? ஆமாம். அப்பொழுது அவ்வாறான விடயங்கள் என்பன மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவை மக்களின், அதாவது அவர்களுக்கு தேவையான ஊதிய ஏற்றமோ அல்லது பொருளாதார விருத்தி பொருட்களின் அந்த கொள்வனவு என்பது அதிகரிக்க வேண்டுமானால் மக்களிடம் தாராளமாக பணம் புழங்க வேண்டும். அவ்வாறு பணம் புழங்குவதற்காக முன்னைய காலங்களைப் போல அந்த உடனடி கடன்கள் என்பதையோ அல்லது லைன் ஆஃப் கிரெடிட் அந்த போன்றவற்றையோ அரசாங்கம் எல்லாம் இந்த வங்கிகள், அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் கொடுக்கின்ற அளவில் இல்லை. அவை போன்ற பல காரணங்களால் அவர்கள் தங்களுடைய ஊதியத்தையும் தங்களுடைய வருமானத்தையும் நம்பிய செலவுகள் இருப்பதாலும் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஐயம் இருப்பதாலும் மக்களிடையேயான அந்த கொள்வனவிற்கான பயம் என்பது தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. என்றால் எதிர்காலம் என்பது எவ்வாறு அமைய போகின்றது என்பதை யாராலுமே கட்டியம் கூற முடியாத அளவிற்கு தற்போதைய நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஈரானுடைய போர் கூட பல வருடங்களுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு ஊகத்தை பல ஆய்வாளர்களும் வெளியிடுகின்றார்கள். இது போன்ற நிலைமைகள் தான் இதற்குரிய காரணம். இது ஒரு சங்கிலி தொடரான உலகளாவிய நடவடிக்கை உண்மையிலேயே. நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.